ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையாக இருந்தது. அவர் வந்து நிறைய பேருக்கு நான் உதவி செஞ்சேன், அதுவும் வந்து இதுவரை 7 ஆம்புலன்ஸ் கொடுத்தேன் அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் அவருக்கு எப்படி வந்து தொடர்ந்து இவ்வளோ பணம் வந்தது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னால் யாரோ உதவி செய்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் ஒரு பெரிய சர்ச்சையாக உண்டாச்சு. ஆனால் நேற்று வந்து மறுபடியும் இந்த 8வது ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு. யார் என்ன சொன்னாலும் சரி என்னோட பணி நான் தொடருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய கமாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ சில பேர் வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7 ஆம்புலன்ஸ் வந்து 8 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கீங்க சரி, அப்போ எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்காமல் வீடியோ எடுக்காமல் உதவிகள் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ நீங்கள் உண்மையிலேயே நல்ல மனசோட கொடுக்குறீங்கன்னா எதுக்காக வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடுறீங்க, வீடியோ ஷூட் பண்ணி எதுக்காக போடணும், மக்கள் வந்து உங்களுக்கு பாராட்டணும் அப்படி தான் நினைக்கிறீங்க. நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க, அதை எதுக்கு வீடியோ போடாமல் ஃபோட்டோ போடாமல் ஏன் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆம்புலன்ஸே தான் நீங்கள் கொடுக்கணுமா, இல்லை எவ்வளவோ உதவிகள் இருக்குது கொடுக்கலாம், ஆனால் செய்கிற ஒவ்வொரு உதவியும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து எடுத்து எதுக்காக போடுறீங்க, அப்போ மக்களுக்கு போய் சேரணும், மக்கள் வந்து உங்களை வந்து பெருசாக மதிக்கணும் தானே அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாலா வந்து வந்து நான் அப்படி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.